வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸு. நம்ம பார்த்தீங்கன்னா தினமும் நம்ம இந்த அமெரிக்கா ஈரான் போரை மையப்படுத்தி நிறைய செய்திகளை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எங்கள் வலையொலியை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு தெரியும், நிறைய செய்திகளை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அங்கே உள்ள அப்டேட் எல்லாமே நம்ம ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த மோதல் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது, பல நாடுகள் அச்சத்தில் இருக்கக்கூடிய நிலைமை எப்படி ஏற்பட்டு இருக்கு, பஹ்ரைன், கத்தார் போன்ற நாடுகள் பாதிப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய நிலைமைகள் தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அச்சத்தோடு பயணிக்கக்கூடிய களம் ஏற்பட்டு இருக்கு, இவைகளை மையப்படுத்திய செய்திகளை நம்ம இப்போ பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கின்றேன். முதலாக அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே போர் நடந்த கதைகள் எல்லாமே நம்ம பல செய்தித்தாள்கள் மூலம் நம்ம படிச்சிருப்போம். அந்த போர் நிறுத்தத்தை குறித்த செய்திகளையும் நானும் என்னுடைய வலையொலியில் நிறைய தடவை பேசியிருக்கேன். இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பொழுது நம்ம எல்லார்ட்டையுமே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, கண்டிப்பாக இந்த போர் நிறுத்தம் கண்டினியூ ஆயிரும், எல்லா நாடுகளும் சுமூகமாக சென்றோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. ட்ரம்ப் அவர்களுடைய அறிவிப்பும் ஏறக்குறைய அதனை உறுதிப்படுத்துவதாகத்தான் இருந்தது. ஆனால் தற்சமயம் கிடைத்திருக்கக்கூடிய செய்திகள் ஒட்டுமொத்தமாக நம்மளை அசைத்து விட்டது என்பதை விட நம்பிக்கைகளை தகர்த்து விட்டது என்றுதான் நாம் இங்கு பதிவிட வேண்டியதாக இருக்கிறது. காரணம், அமெரிக்காவை பொறுத்த மட்டில் இப்பொழுது ஈரானை மையப்படுத்திய தாக்குதலை எடுத்திருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. எப்படி அவங்க அந்த தாக்குதலை பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஹர்மோஸ் நீரணையை சுற்றி ஈரானில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்கள் மீது அமெரிக்கா கடுமையான தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்காவை பொறுத்த மட்டில் அவங்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னா, நாங்கள் எங்களுடைய குறிக்கோள் ஹர்மோஸ் நீரணையை கைப்பற்றணும், அதற்கு எது எது தடையாக இருக்கோ அதை நாங்கள் தகர்க்க போகிறோம், இனிமேல் எங்களுக்கு ஈரானோடு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் கிடையாது, அதற்கான காலக்கெடுகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி எங்களுடைய இராணுவத்துடைய தாக்குதல் மிக கடுமையாக இருக்கும், அந்த தாக்குதலுக்கு ஈரான் பதில் கொடுத்தாலே போதும், அதுக்கான வலிமை ஈரானுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் ட்ரம்ப் அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. ட்ரம்ப் அவங்களுடைய கருத்தை ஏற்றுக்கிட்டு அமெரிக்காவின் இராணுவம் இப்பொழுது ஈரானை கடுமையாக தாக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு, அந்த தாக்குதல் போயிட்டு இருக்கு. இந்த சூழலில் ஈரான் அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கு. காரணம், ஈரானுடைய இராணுவம் என்ன சொல்லுதுன்னா, எங்கள் மீது யார் தாக்குதல் நடத்தினாலும் அவங்களுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம், அது மாதிரி எங்கள் மீது யாராவது தாக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் ஒரு ஆதரவு கொடுத்து இந்த நாட்டை சார்ந்தவங்க நம்ம நாட்டில் ஏதாவது இராணுவ தளவத்தை வச்சுக்கிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நாட்டுக்கு நாங்கள் வில்லனாகத்தான் இருப்போம் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் இப்பொழுது இவங்களுடைய பார்வை ஒட்டுமொத்தமாக, அதாவது ஈரானுடைய பார்வை ஒட்டுமொத்தமாக வளைகுடா நாடுகளை நோக்கி திரும்பி இருக்கு. அது ஏன் வளைகுடா நாடுகளை நோக்கி திரும்பி இருக்குன்னா, வளைகுடா நாடுகளில் அமெரிக்காவின் படைத்தளங்கள் இருக்கு. இந்த படைத்தளங்கள் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக ஈரானுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். ஒரு பெரிய தாக்குதல் நடைபெறுகின்ற பொழுது இந்த படைத்தளங்களில் இருந்து அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு களம் இருக்கிறது. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் ஈரானின் இருந்து அதன் உச்சபட்ச தலைவராக இருந்த அல்கொமேனி அவர்களுடைய அந்த உடல் இறுதி அஞ்சலிக்காக இப்போ ஈராக்கில் இருக்கு, அங்கேயே லட்சக்கணக்கான மக்கள் கூடி அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்கிறது. எனவே அந்த அல்கொமேனி அவர்களுடைய உடல் தகனம் செய்யப்படுகின்ற அந்த நேரத்தில் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்துவதற்கு அமெரிக்கா திட்டமிடுகிறதா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. காரணம், பெருவாரியான மக்கள் திரண்டு நிற்கக்கூடிய அந்த சமயத்தில் தாக்குதலை எடுக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணம் அமெரிக்காவிடம் இருக்கிறதா என்கின்ற கேள்வியும் எழும்புகின்றன. இப்போ பார்த்தீங்கன்னா, கத்தாரு, பஹ்ரைன், துபாய் போன்ற நாடுகள் மீது ஈரானுடைய படைகள் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வருது. ஆனால் அவங்க எங்கே தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா, அமெரிக்காவின் தூதரகம், அமெரிக்காவின் படைத்தளங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதி, அமெரிக்கர்கள் தங்கி இருக்கக்கூடிய குடியிருப்புகள், இவைகளை மையப்படுத்தி தான் ஈரான் கடுமையாக ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. இதில் இன்னொன்னே சொல்கிறாங்க, ஏன்னா தற்கொலை படை தாக்குதலையும் ஈரான் கையில் எடுத்திருக்குன்னு. இந்த தாக்குதல் ஒட்டுமொத்தமான வளைகுடா நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது. காரணம், இப்போதான் போர் இல்லை அப்படின்னு நம்ம நிம்மதியாக இருந்தோம், நம்ம நாட்டில் இதுவரை கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்து மக்கள் வர்றது போகிறது, சுற்றுலா பயணிகளுடைய வருகை கம்மி, இவைகள் எல்லாம் இருந்துச்சு. இப்போ எல்லாமே ஒரு சரி செய்யப்பட்டு வருகிற இந்த சூழலில் திடீரென்று இந்த தாக்குதல் எடுக்கப்படுது அப்படிங்கிறது அந்த நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. அவர்கள் அமெரிக்காவிடம் இதை குறித்த செய்திகளை கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தகவலும் வருகின்றன.
அமெரிக்காவை பொறுத்தமட்டில் நாங்கள் இப்பொழுது எடுத்திருக்கக்கூடிய தாக்குதல் ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஈரானை தோஷம் செய்துவிட்டு தான் நாங்கள் வெளியே வருவோம் அப்படிங்கிற ஒரு களத்தோடு அவங்க மிக தீவிரமாக தாக்குதலுக்கான களங்களை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக என்ன செய்தி வருதுன்னா, ஒரு பக்கம் கப்பல் படையின் தாக்குதல் இருக்கும், இன்னொரு புறம் தரைப்படை உள்ளே நுழைவதற்கான ஒரு வழி இருக்கிறது, இன்னொரு பக்கம் வான்வெளி தாக்குதலையும் அமெரிக்கா எடுப்பதற்கான ஒரு களமாக இருக்கிறது என்ற செய்திகள் இப்பொழுது பல ஊடகங்கள் வாயிலாக அழுத்தமாக பதிவாக நமக்கு வந்துகிட்டு இருக்கு. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அமெரிக்கா எந்த கோணத்தில் தாக்கினாலும் அதற்கு நாங்கள் எதிர் தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று ஈரான் சொல்லியது மட்டுமல்லாமல் அந்த தாக்குதலுக்கு மிகப்பெரிய தயார் நிலையில் அவை இருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. குறிப்பாக ஈரானை பொறுத்த மட்டில் அவர்கள் பதுங்கு குழிகள் நிறைய வைச்சிருக்காங்க என்றும், அந்த பதுங்கு குழிகளில் அவர்களுடைய ஆயுத கிடங்குகள் இருக்கிறது என்றும், அந்த ஆயுத கிடங்கில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆளில்லா விமானங்கள் தாக்க ஆரம்பித்தால் உண்மையிலே வளைகுடா நாடுகள் சிதறிவிடும் என்கின்ற ஒரு செய்தியும் சில ஊடகங்கள் எடுத்து வைத்திருக்கிறது. அதற்கான ஆதாரங்களும் இப்பொழுது வெளிவர தொடங்கி இருக்கின்றன. எனவே அமெரிக்கா தாக்குகிறது என்பதற்காக ஈரான் அமைதியாக சென்றுவிடும் என்கின்ற நிலைப்பாடு இப்பொழுது இல்லை. ஈரானை பொறுத்த மட்டில் நாங்களும் தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு கருத்தோடு தான் அவர்களும் இருக்கிறார்கள். அதுபோல மிக மிக பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு செய்தி என்னன்னா, ஹர்மோஸ் நீரணையை மையப்படுத்திய செய்தி தான். இந்த ஹர்மோஸ் நீரணை திறந்து விட்டால்தான் நமக்கு எரிவாயு, அந்த கச்சா எண்ணெய்கள் கிடைப்பதற்கான ஒரு களம் இருக்கிறது. எனவே தான் அமெரிக்கா போன்ற நாடுகள் அதனை மையப்படுத்திய களங்களை எடுத்துக்கொண்டு இருந்தன. அதற்கு ஈரானும் ஒத்துக்கொண்டிருந்தது, நீங்கள் கப்பல்கள் கொண்டு செல்லலாம் என்று. அதன் அடிப்படையில் 75 கப்பல்கள் ஹர்மோஸ் நீரணையை கடந்து வெளியேறிய கதைகள் எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். இந்த சூழலில் திடீரென்று ஈரானுடைய புரட்சிகார அமைப்பு படை அந்த கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்தது. அதன் பின்பு ஹர்மோஸ் நீரிணை எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்ற செய்தியை எடுத்து வைத்தது. இப்பொழுது ஹர்மோஸ் நீரிணையை மீட்க வேண்டும் என்கின்ற ஒரு நெருக்கடி அமெரிக்காவிற்கும் பிற நாடுகளுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஹர்மோஸ் நீரிணையை தங்களுடைய பிடிமானமாக வைத்துக்கொண்டு ஈரான் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த போர் சார்ந்த களங்கள் இப்பொழுது உலக நாடுகளை சிந்திக்க வைத்திருக்கிறதா என்பதை விட உலக நாடுகளை அச்சங்கொள்ள செய்திருக்கிறது என்பதுதான் நிஜம். அதற்கு காரணமானது இந்த கச்சா எண்ணெயுடைய விலையேற்றம் ஒருபுறம் என்றால் கூட ஈரானுக்கு ஆதரவாக சில நாடுகள் இருக்கிறது என்றும், அந்த நாடுகள் கண்டிப்பாக அமெரிக்காவிற்கு எதிரான நிலைப்பாட்டில் பயணிக்கக்கூடிய நாடுகள் என்கின்ற காரணத்தினால் அமெரிக்கா அதிகப்படியான தாக்குதலை எடுக்கக்கூடிய நேரத்தில் இந்த நாடுகள் ஈரானோடு இணைந்து கொண்டு அமெரிக்காவிற்கு எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய ஒரு களம் எடுக்கப்பட்டால் அது உலக போராக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற செய்திகளும் பரவலாக இப்பொழுது பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த யுத்த களங்கள் ஒட்டுமொத்தமான உலகத்தையும் அது ஆட்டம் காண செய்திருக்கிறது என்பதுதான் நிஜம். அதனால்தான் உலக ஐநா மன்றத்தின் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் இது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டிருப்பதையும் நாம் இங்கு பதிவுகளாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.